சம்ஹார சக்கரம், அதாவது சம்ஹாரம் பண்ணக்கூடியதான சக்கரமா. அவருக்கு என்ன திரிநேத்திரம், 3 நேத்திரம். மெட்ராஸுக்கு போகிற வழியில் செங்கல்பட்டு பக்கத்தில் சிக்க பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறதே அச்சகாலத்தை திருமண்காவடி நகர்த்தி சேவை பண்ணி வைப்பா. அங்கே ஒரு நேத்திரம் இருக்கும், 2 புரு மத்தியே ஒரு நேத்திரம். அந்த மாதிரி திரிநேத்திரம் அப்படிங்கிறது நிருசிம்மனுக்கும் உண்டு, சக்கரத்தாழ்வாருக்கும் உண்டு. அதனால் அப்படிப்பட்டதான சக்கரத்தாழ்வாரை நாம் தியானம் பண்ணிக்கிறோம். தியானம் பண்ணி நம்ம எது கேட்குறோமோ அதை பெருமாள் கொடுக்கக்கூடியவர். ஏன்னா அந்த ரங்கநாதன் ரங்கநாதனை கொடுத்ததே, ராமனை கொடுத்ததே அந்த ரங்கநாதன் தான். அதனால் கௌசல்யா போய் ராமன் கிடைக்கணுங்கிறதுக்காக கௌசல்யா போய் ரங்கநாதன் போய் நிற்பாராம். இங்கே இருந்த பெருமாள் அங்கே இருந்தவர் தான், முதல்ல அயோத்தியில் இருந்தவர் தான். அதான் நம்முடைய சுவாமி தேசிகன் ஒரே ஒரு பாசுரத்தில் ரொம்ப அற்புதமாக ரங்கநாதன் எங்கே இருக்காருங்கிறத சொல்கிறார். ஆதாத வருள முதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோராத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாங்கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செடுமறையின் முதலெடுத்து சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திரியரங்கம் என திகழும் கோயில்தானே. அரங்கம் என திகழும் கோயில்தானே, திருவரங்கம் என திகழும் கோயில்தானே. அப்படி ஒவ்வொரு எங்க இருந்தார், பிரம்மலோகத்தில் இருந்தார். அப்புறமா இக்ஷுவாகு பிரார்த்திச்சு அயோத்திக்கு வந்தார். அயோத்தியில இருந்து இருக்கும்போது எல்லாரும் கைங்கரியம் பண்ணிருக்கா அயோத்தியில, ராமன் உள்பட. அதனால அந்த பெருமாள் இடத்துல 60,000 வருஷம் குழந்தைகள் இல்லாமல் அந்த தசரதனுக்காக கௌசல பிரார்த்திச்சுன்றாலும், இவனுக்கு குழந்தை, எங்கள் பர்த்தாவுக்கு எங்கள் தம்பதிகளுக்கு இத்தனை வருஷமா எங்கள் பரம்பரையில் அடுத்தது மூத்த பிள்ளை ஆண்டுவரா, எங்களுக்கு அப்புறம் குழந்தைங்க இல்லையே, அனுகிரகம் பண்ணணும்னாரா. அந்த ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணி தான் ராமனே பிறந்தாருங்கிறார். அதனால தன்னையே 4 விதமா பண்ணிட்டே இருக்கிறார். தத பத்மபலா சாக்ஷா கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாஸ ததா தசரதம் நிருபம். தத பத்மபலா சாக்ஷா கிருத்வாத்மானம் சதுர்விதம் ததா பத்மபலா சாக்ஷா. பெருமாள் ஆச்சரியமான பெருமாள். அவர் என்ன பண்ணாரா, தன்னை தசரதனுக்கு பிள்ளையா நான் பிறக்கிறேன்னு தேவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு 4 விதமா பண்ணிட்டாராம். தன்னை ரூபத்தை 4 விதமா பண்ணிட்டாராம். அதான் தத பத்ம பலா சாட்சா கிருத்வ ஆத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச்ச. யார் அப்பாவா தேர்ந்தெடுக்கிறதுன்னு நினைச்சார், தசரதன் மேல அக்ஷரம் விழுந்துதான். ததா தசரதம் நிருபம் அப்படின்னு அப்படிப்பட்டதான அந்த ராமனை கொடுத்த தெய்வம் யாருன்னா ரங்கநாதன் தான். நமக்கு கௌசல பிரார்த்திச்சுண்டா, அதனால கொடுத்தது. அதனாலதான் திருப்பா வியாக்கியானத்தில் சொல்றச்சே, ஒருவள் நோன்பு நோற்று 4 குழந்தைகள், 4 நோன்பு நோற்று ஒரு பிள்ளையை பெற்றாள்னா எழுதினா. அந்த திருப்பாவையில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சல் வயிற்றினில் நெருப்பென நின்ற நெடுமாலே, நெருப்பென நின்ற நெடுமாலே, நெருப்பென நின்ற நெடுமாலே, உன்னை அறித்திட்டு வந்தோம் பறை தரு தீயாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோரெம்பாவாய். அப்படி அந்த ஒருத்தி மகனாய் பிறந்த வியாக்கியானத்தில் இது சொல்ற அந்த விஷயத்தை. 4 நோன்பு நோற்று யாருன்னா வசுதேவர் தேவகி, அதே மாதிரி நந்தகோபர் யசோதர், 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு குழந்தை பெற்றாலும் கிருஷ்ணன். அதே மாதிரி ஒருவள் நோன்பு நோட்டு 4 குழந்தைகள் யாருன்னா கௌசல பிரார்த்தனைக்காக நம்பெருமாள் இறங்கி
4 குழந்தைகளை கொடுத்தான். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல சுவாதின்னு சொல்லக்கூடிய நிருசிம்மனுடையதான நட்சத்திரத்துல விஜயவல்லி சமேத மகாசூரசனுடைய அனுகிரகத்தினாலையும் மன்னாருடைய ராஜகோபாலனை யார் யார் போய் சேவிக்கிறாளோ அவர் குழந்தைய கொடுக்கக்கூடிய பெருமாளை கையில கொடுத்துருவார். அப்படியே அங்க இருக்கிற ஆலிலையில ஒரு கிருஷ்ணர் இருப்பார். அந்த குழந்தைய அப்படி ஆலில கிருஷ்ணன் எடுத்து கையில கொடுத்துருவார். கராரவிந்தே நபதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் படஸ்ய பத்ரஸ்ய குடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு கொடுத்துருவார் இல்லையா. அப்படிப்பட்ட நம்ம எது கேட்கணுமோ அது கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த ரங்கநாதன். அதனால் நம்பெருமாளுடைய திவ்யமான அனுகிரகத்துல எல்லாரும் யார் யார் இஷ்ட காமியத்தை எதை பிரார்த்திச்சுக்கிறீங்களோ அந்த காரியங்கள்லாம் பெருமாள் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த முடிவு பூர்ணாகுதியாக போகிறது எல்லாரும் சேவிக்கணும்.